கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நாவிலே தேவன் சிறப்பான அதிகாரத்தை வைத்திருக்கிறார். எப்படி பெரிய கப்பல்கள் சிறிய சுக்கானாலே திருப்பப்படுவது போல நம்முடைய நாவும் நம் சரீரம் முழுவதையும் கட்டுப்படுத்தக்கூடிய சிறிய அவயமாய் இருக்கிறது. கர்த்தரே இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமது மாம்ச சரீரம் முழுவதையும் அடக்கி ஆளுகிற கடிவாளமாக நாவு இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடியது. குதிரைகளுக்கு கடிவாளம் போட்டு முழு சரீரத்தையும் குதிரை வீரன் திசை திருப்புவது போல நம்முடைய வாழ்வும் நாவால் திசை திருப்பப்படுகிறது. சிறிய நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்துவது போல நம்முடைய சிறிய நாவு நெருப்பு என்று வேதம் கூறுகிறது. நாவினாலே உயர்ந்தவர்களும் உண்டு, அதே நாவினாலே தாழ்ந்தவர்களும் உண்டு. நாவினால் குடும்பத்தை கட்டியவர்களும் உண்டு, அதை இடித்து போட்டவர்களும் உண்டு. வறுமையையும் செழிப்பையும் நமக்கு கொண்டு வருவது நாவுதான். நாவினால் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். புரட்டு நாவுள்ளவன் தீமையிலே விழுவான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆரோக்கியமான வார்த்தைகளை, ஆரோக்கியம் தரும் வசனங்களை நாம் பேசினால், நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை பேசினால் அது நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. ஆனால் புரட்டு நாவுள்ளவர்கள் தீமையிலே விழுந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் புரட்டி மாற்றி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தீமையான காரியங்களில் விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில காணப்படும். வேதத்தில் நான் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பொய்யான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, பொய் சாட்சிகளை கூறாதபடிக்கு, நம்முடைய நாவில் பெருமையான வார்த்தைகள் வராதபடிக்கு, புறங்கூறாதபடிக்கு, இச்சகமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, மாறுபாடான வார்த்தைகள் பேசாதபடிக்கு, உண்மையாய் நடந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாவினால் பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பொல்லாப்புக்கு விலகி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனை துதிக்கவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அவரே துதிக்கு பாத்திரர், துதியில் மகிழ்பவர். நம்முடைய நாவினால் அவரை போற்றவும் புகழவும் அவரை மகிமைப்படுத்தவும் வேண்டும். ஆனால் நாமோ தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சபிக்கிறோம், வீண் வார்த்தைகள் பேசுகிறோம், பொய்களை பேசுகிறோம், பொய் சாட்சி சொல்லுகிறோம், அவர்களை காயப்படுத்தி பேசுகிறோம். ஆனால் வேதம் கூறுகிறது இப்படி இருக்கலாகாது என்று. பிரியமானவர்களே, வீண் வார்த்தைகளினாலே பாவம் இல்லாமல் போகாது. நம்முடைய நாவினால் முழு சரீரமும் கரைபட்டு போகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு நம்மை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் எப்படி வாழ வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும். தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவுக்கு காவல் வைக்க தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். நாவினாலே முழு சரீரமும் கரைபடுகிறது. இப்படிப்பட்ட பாவம் நமக்குள் வராதபடிக்கு தேவனால் பிறந்தவர்களாய் வசனத்தின்படி காத்து கொள்ள ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய கரங்களிலே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். தேவன் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா.
உங்களுடைய வாழ்க்கையிலுமே தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, முழுமையாக கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். வீண் வார்த்தைகளினாலே பாவம் இல்லாதபடிக்கு உங்களை காத்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபையை எங்களை பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு சமூகமாய் கொடுத்து எங்களை பாதுகாத்து வந்தவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தையிலே கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளையுடைய வாழ்க்கையில் உள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். முடிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிங்கப்பா. பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையின் கிருபையங்களை தொடர வேண்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமரங்குவீராக. என் தேவன் மனமரங்கி ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியில் உள்ள தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீங்கி போவதாக. ரிமா ரபா ரபா தூரா ஷேதேனே கரதரபலா ரபா கபரா ஷாக்கலாக துணி கரதரபலா ரியான் தராஷா லதினி மாராதர ஹரதரபலா. இவன் பிள்ளையோட வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வீராகப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம் என்று பார்க்கிறோம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பார்க்கிறோம். என் தேவன் நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். நீரே உதவி செய்ய வேண்டும். நீரே நன்மைகளை செய்து கொடுக்க வேண்டும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, குழப்பத்தோடு, சண்டையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்திலே தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரீமா ராபா ரதனா ஷேதேனே கரதரபலா. என் தேவன் அற்புதத்தை செய்வீராக. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். குடும்பத்தை இணைத்து ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு, உபத்திரவத்தோடு, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, எப்படி இந்த கடனை அடைப்பதுன்னு சொல்லி போராடுகிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. என் தேவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவர், பெருக பண்ணுகிறவர். வாழ்க்கையில் இருக்கிற தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் மாறட்டுமாப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தரித்திர நிலைமைகள் எல்லாம் மாறி ஆசீர்வதிக்கப்படட்டும். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாக்கட்டும். இந்த இரவு நேரத்தில் அப்பா அப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. எங்களோடு பேசுங்க. சொப்பன தரிசனம் மூலம் பேசுங்க. ஒவ்வொரு நாளும் வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், இக்கட்டான நிலைமைகள், மரண பயங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படிய ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். அப்படி கிருபைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இரவு நேரங்களில் அப்பா எந்த பயங்களையும் எங்களை தொந்தரவு பண்ணாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலாம், நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே நாங்கள் நம்பி இருக்கிறவர். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இப்படிய சமூகத்திலே நாங்கள் தஞ்சமாகிறோம். நீரே எங்களுக்கு அப்பா உதவி செய்கிறவர். இப்படிய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை அப்பா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. எங்களுடைய நாவினாலே வீணான வார்த்தைகள் பேசாதபடிக்கு, பெருமையான வார்த்தைகள் பேசாதபடிக்கு, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் பேசாதபடிக்கு காத்துக்கொள்ள கிருபையில் தாங்கப்பா. எங்களுடைய நாவுக்கு காவல் வைப்பீராக. நாவினாலே முழு சரீரமும் கரைபடுகிறது. அந்த பாவத்திலே விழுந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள வசனத்தின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், கெஞ்சுகிறோம். முழுவதுமாக நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.